பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த கிருபை தானமாய் கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் நன்மையில் பிரியப்படுகிற தேவன். அந்த நன்மை என்பது விளைநிலத்தின் நன்மையானாலும் மிருக ஜீவன்களின் நன்மையானாலும் தன் தலைமுறைகள் பிள்ளைகளின் நன்மை ஆனாலும் அவைகளை பரிபூரணமாய் கட்டளையிடுவார். தேவனுடைய ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், அதில் பிரியப்படுகிறார் ஆண்டவர். நம்முடைய வருமான மார்க்கம்தான் மிருக ஜீவனானாலும் விளைநிலம் என்பது வருமான மார்க்கத்தை குறிக்கிறது. அதாவது உன் தலைமுறைகளை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நன்மையினால். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு தரும்போது யார் யார் குடும்ப வாழ்க்கையில் நன்மையை இன்னும் பெற்றுக்கொள்ளலையோ, இந்த வார்த்தை பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவேன், உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுகிற கர்த்தர். அந்த கட்டளை புறப்பட்டாலே குறித்த காலத்தில் குறித்த நாட்களில் அந்த நன்மையை நீ காண்பாய், அதன் அடையாளம் தோன்றும். எஸ், இந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தருடைய பிரசன்னம் அதில் வெளிப்படுவதை அறிகிறேன். தேவன் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தரும்போது அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும்போது ஒரு அடையாளம் தோன்றும். ஹல்லேலூயா. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனம் புலம்பினது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் கண்டவர்கள் போல இருந்தேன். எஸ், இந்த கால வேளையில குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறதை அறிகிறேன். ஹல்லேலூயா. வருத்தத்தோடு நன்மை குறைபாடோடு இருக்கிறாயா? குடும்ப ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, விளைநிலத்தின் அதாவது வருமான மார்க்கத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி பூரண நன்மையை தேவனாய கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் ஒரு வாசலை திறந்தாரானால் ஒருவன் அடைக்க முடியாது. வேதம் அந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த கால வேளையில நன்மையின் வாசல் என் தேவன் உனக்காக திறக்க ஒரு பரிபூரண நன்மையை கட்டளையிடுகிற தேவன் என்று வேதம் சொல்ல இந்த வார்த்தையை பற்றிக்கொள். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதமும் வருமான மார்க்கத்தின் ஆசீர்வாதங்களையும் இனி எனக்கு கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்து சுதந்திரித்துக் கொள்வோம். இந்நாள் வரை மருத்துவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம், நமக்கு வருகிற வருமானங்கள் ஓட்டப்பையில் போட்டது போல இருந்திருக்கலாம். அதற்கு மாறாக ஒரு வார்த்தை பரிசுத்தர் தருகிறார். குடும்ப ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அது பரிபூரண நன்மையாய், அது வேதனைக்கு ஏதுவாய் அல்ல, துன்பத்துக்கு ஏதுவாய் அல்ல, பரிபூர்ண நன்மைக்கு ஏதுவாய் அதை கட்டளையிடுகிறார். விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தின். விசேஷமாய் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நீ அனுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நாட்களும் ஆண்டுகளும் காத்திருந்து நிராசையோடு இருக்கிற இந்த இருதயங்களில் இந்த வார்த்தையை பலமாய் நீ கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே பூரண நன்மையை நீ கட்டளையிட்டு இருக்கிறீர். அதன் அடையாளங்கள் தோன்றும் தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யப்படுறதுக்காய் நன்றி. ஆண்டு வருமான மார்க்கங்களையும் நீ ஆசீர்வதித்து தருகிற கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். குடும்ப ஆசீர்வாதத்தையும் நன்மையின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். God bless you. Praise the Lord.